Unit 7 Subsidiary Books 2 Triple Column Cash Book 3 Column Cash Book 3 Column Cash Book Format Cash Book with Cash, Discount, Bank Column or 3 Column Cash Book. இதில் அமௌண்ட் காலம்ல வந்து டிஸ்கவுண்ட், கேஷ் அண்ட் பேங்க் இந்த மூணு இருக்கிறதுனால இது 3 காலம் கேஷ் புக்னு சொல்றோம். ஸோ இதுவும் நம்ம சிங்கிள் காலம் டபுள் காலம் ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா, அதே ப்ரொசீஜர் தான் பண்றோம். பட் இதுல வந்து அமௌண்டோட டிரான்சாக்சனோட இன்க்ரீஸ்டு வேல்யூ இருந்துச்சு, கேஷ் ஆர் பேங்க்ல வந்து இருந்தது அப்படின்னா அதை வந்து டெபிட் சைடு என்டர் பண்ணிப்போம். டிக்ரீஸ்டு பேலன்ஸ் வந்து கிரெடிட் சைடு என்டர் பண்றோம். ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து கேஷ் புக்கு எப்பவுமே டெபிட் சைடில் தான் இருக்கும். ஸோ டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் போட்டு கேஷ் காலம்ல அமௌண்ட் என்டர் பண்ணிடுவோம். பட் பேங்க் பேலன்ஸ்க்கு வந்து ஃபேவரபிள் பேலன்ஸ் அண்ட் அன்ஃபேவரபிள் பேலன்ஸ்னு ரெண்டு இருக்கும். ஃபேவரபிள் பேலன்ஸ் அப்படின்னா டெபிட் சைடில் டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் போடுவோம். அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் கொடுத்தாங்கன்னா கிரெடிட் சைடில் நம்ம அந்த அமௌண்ட் வந்து எழுதுவோம். அது வந்து பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படின்னு என்டர் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் க்ளோஸ் பண்றப்ப பாத்தீங்கன்னா கேஷ் புக் வந்து எப்பவுமே டெபிட் பேலன்ஸ் தான் இருக்கும். கேஷ் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ்டா தான் இருக்கும். ஸோ நமக்கு பேலன்ஸ் ப்ராட் டவுன் வந்து டெபிட் சைட்ல தான் இருக்கும். ஆனா பேங்குக்கு வந்து டெபிட் ஆர் கிரெடிட் எந்த பக்கம் வேணா அது வந்து இருக்கலாம். டெபிட் சைட் டோட்டல் அதிகமா இருந்தது, கிரெடிட் சைட் கம்மியா இருந்ததுன்னா பேலன்ஸ் வந்து டெபிட் சைடு வரும். இல்ல கிரெடிட் சைட் டோட்டல் அதிகமா இருந்துச்சுன்னா ஆப்போசிட் சைட்ல நம்ம என்டர் பண்ணுவோம். டிஸ்கவுண்ட் காலம், டிஸ்கவுண்ட் ரிசீடரோட இது நம்ம வந்து ஏற்கனவே பார்த்த மாதிரி சேம் ப்ரொசீஜர்ஸை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். டிஸ்கவுண்ட் அலௌடு அண்ட் டிஸ்கவுண்ட் ரிசீடு வந்து இதுக்கு முன்னாடி நம்ம டபுள் காலம்ல போட்டால அதே ப்ரொசீஜர் தான் நம்ம ஃபாலோ பண்ணிப்போம். இப்போ பிசினஸ் பண்றவங்க வந்து மோர் தென் ஒன் பேங்க் அக்கௌண்ட் வச்சிருந்தாங்கன்னா ஒவ்வொரு பேங்குக்கும் தனித்தனி அக்கௌண்ட் வந்து அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க. அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பேங்க் அக்கௌண்ட் நம்ம ஓபன் பண்றோம் இல்லையா, ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து செக் வந்து வாங்குவோம் இல்லைன்னா இஷ்யூ பண்ணுவோம். ஓகே, செக் ரிசீவ்ட் ஆர் இஷ்யூடு. அப்ப அந்த செக்குக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ கொஸ்டின்ல வந்து நமக்கு செக் ரிசீவ்டுன்னு மட்டும் கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து கேஷ் புக்ல வந்து அது கேஷா ட்ரீட் பண்ணி கேஷ் காலம்ல என்டர் பண்ணிப்போம் டெபிட் சைட். செக் ரிசீவ்ட் அண்ட் பேங்க்டு ஆன் த சேம் டே அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. பேங்க்டு என்னன்னா டெபாசிட்டட் இன்டு த பேங்க் ஆன் த சேம் டே அப்படின்னா அது வந்து பேங்க் அக்கௌண்ட்ல டெபிட் சைட்ல என்டர் பண்ணிக்கணும். பேமெண்ட் நம்ம செக் கொடுக்குறோம் இல்லையா, அதை வந்து நம்ம கிரெடிட் பண்ணிப்போம், அது பேங்க் காலம்ல கிரெடிட் பண்ணிடுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கான்ட்ரா என்ட்ரி. ஸோ இந்த 3 காலம் கேஷ் புக்ல நம்ம அடுத்தது பார்க்க போற இம்பார்ட்டன்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்ட்ரா என்ட்ரி. கான்ட்ரா மீனிங் ஆப்போசிட். கான்ட்ரா என்ட்ரினா அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, when the two accounts involved in a transaction are cash account and bank account, then both the aspects are entered in cash book itself. ஒரு டிரான்சாக்சன்ல கேஷ் அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட் ரெண்டுமே இருந்தது, அந்த ரெண்டையுமே நம்ம என்டர் பண்ண போறோம் அப்படின்றப்ப as both the debit and credit aspect of the transaction are recorded in the cash book, such entries are called contra entries. So இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், கேஷ் பெய்ட் இன்டு பேங்க். இதுக்கு ஜர்னல் என்ட்ரி என்ன, பேங்க் அக்கௌண்ட் டெட்டார், பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ இந்த டிரான்சாக்ஷன்ல பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, கேஷ் அக்கௌண்ட் இருக்குது இல்லையா. நார்மலா நம்ம சம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு கேஷ் அக்கௌண்ட் இல்லைன்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட் தான் இருக்கும். பட் இந்த டிரான்சாக்ஷன்ல பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, கேஷ் அக்கௌண்ட் இருக்குது, ரெண்டுமே என்டர் பண்றோம் அப்படின்றப்ப ஒரு அக்கௌண்ட் டெபிட் சைடு என்டர் பண்ணுவோம் சேம் டேட், இன்னொரு அக்கௌண்ட் சேம் டேட்ல கிரெடிட் சைட்ல நம்ம என்டர் பண்றோம் இல்லையா. அப்போ ஒரு கேஷ் புக்ல டெபிட் சைட் கிரெடிட் சைட் ரெண்டு பக்கமும் ஒரு டிரான்சாக்சனை என்டர் பண்றோம் அப்படின்றத என்ன சொல்றோம், கான்ட்ரா என்ட்ரி. another one example, cash withdrawn from bank. பேங்க்ல இருந்து நம்ம பணம் வித்ட்ரா பண்றோம் அப்படின்றப்ப கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட். ஸோ இந்த டிரான்சாக்ஷன்லயும் நமக்கு கேஷ் அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. ஒரு அக்கௌண்ட் டெபிட்லயும் இன்னொரு அக்கௌண்ட் கிரெடிட்லயும் இருக்குது. இந்த ரெண்டையுமே நம்ம 3 காலம் கேஷ் புக்ல ஒன்னு வந்து டெபிட் சைடு என்டர் பண்ணோம், இன்னொன்று வந்து கிரெடிட் சைடு என்டர் பண்ண போறோம். ஸோ டெபிட் அண்ட் கிரெடிட் சைட்ல ஒரே டேட்ல ரெண்டு பக்கமும் நம்ம என்டர் பண்றதா என்னன்னு சொல்றோம், கான்ட்ரா என்ட்ரி. இதை பத்தின டீட்டெயில்ஸ் நம்ம சம் ஒர்க் அவுட் பண்ணும்போது இதை வந்து இன்னும் கொஞ்சம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். Illustration 4. Prepare 3 column cash book in the books of Thiru Durairaj. 2017 March 1. Cash in hand, opening balance,
கேஷ் அட் பேங்க் ஓப்பனிங் பேலன்ஸ். ஸோ இது ரெண்டுமே நம்ம வந்து டெபிட் சைடு என்டர் பண்ணிப்போம். கேஷ் பெய்டு இன்டு பேங்க். கேஷ் பெய்டு இன்டு பேங்க்ன்றது வந்து நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, கேஷ் பெய்டு இன்டு பேங்க் அப்படின்றப்ப இதுல கேஷ் டிரான்சாக்ஷனும் இருக்குது, பேங்க் டிரான்சாக்ஷனும் இருக்குது. ஸோ இது வந்து என்ன என்ட்ரி? கான்ட்ரா என்ட்ரி. ஓகே, இது வந்து சீன் போட்டிருக்கனால கிரெடிட் இல்லை, இது வந்து கான்ட்ரா என்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன், தேர்ட் ஒன், goods sold rupees 18,500. Half of it is received in cash and half of it is received by check, which is immediately deposited in the bank. So நம்ம goods sales பண்ணதுல வந்து அமௌண்ட் எவ்வளோ? 18,500. இதுல பாதி அமௌண்ட் நம்ம வந்து கேஷா ரிசீவ் பண்ணிட்டோம், மீதியை வந்து செக்கா ரிசீவ் பண்ணி இமீடியட்டா அந்த பேங்க்லயும் டெபாசிட் பண்ணிட்டோம். செக் ரிசீவ்டுன்னு மட்டும் கொடுத்தாங்கன்னா அதை கேஷா ட்ரீட் பண்ணிக்கணும். பட் செக் ரிசீவ் விச் இஸ் இமீடியட்லி டெபாசிட்டட் இன் த பேங்க் ஆன் த சேம் டே அப்படின்னா இதை வந்து பேங்க் காலம்ல என்டர் பண்ணலாம். ஸோ இந்த 18,500 2ஆ டிவைட் பண்ணி பாதி அமௌண்ட் வந்து நம்ம வந்து கேஷ் காலம்ல என்டர் பண்ணுவோம். 9,250 வந்து கேஷ் காலம்ல என்டர் பண்ணிடணும். பேலன்ஸ் 9,250 வந்து சேம் டெபிட் சைட்ல பேங்க் காலம்ல நம்ம என்டர் பண்ணுவோம். Date 4, sold on credit to Jayaraj for. இது வந்து credit sales, so omitted. இது வந்து debit side. Next 8, Jayaraj sent a check in full settlement. ஜெயராஜுக்கு நம்ம சேல்ஸ் பண்ணிருக்கல 7,000 rupees. இதுக்கான அமௌண்ட் வந்து அவர் வந்து செக்கா கொடுத்துட்டாரு. ஓகே, ஸோ அவர் எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா 6,900. பட் நம்ம அவருக்கு எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கிறோம்? 7,000 சேல்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஆனால் அவர் வந்து ஃபுல் செட்டில்மெண்ட்ல எவ்வளோ ரூபாய் கொடுக்குறாரு? 6,900. அப்போ இதுக்கான டிஃபரன்ஸ் 100 rupees வந்து நம்ம டிஸ்கவுண்ட் காலம்ல என்டர் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் என்ன கொடுக்குறாரு? கேஷா கொடுக்குறாரு, நமக்கு செக் கொடுக்குறாரு. செக்கை வந்து நம்ம அவர் கொடுக்குறாருன்றப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா செக்கை வந்து நம்ம ரிசீவ் பண்ணிக்கிறோம். இந்த செக்கை நம்ம ரிசீவ் பண்ணிருக்கிறோமே தவிர இம்மீடியட்டா பேங்க்ல டெபாசிட் பண்ணல. ஸோ செக் ரிசீவ்டு அப்படின்றப்ப இதை வந்து நம்ம கேஷா தான் ட்ரீட் பண்ணிக்கணும். இந்த அமௌண்ட் வந்து நம்ம கேஷ் காலம்ல டெபிட் சைட் என்டர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன், டேட் 12, ஜெயராஜ் செக் வாஸ் சென்ட் டு பேங்க். ஜெயராஜோட செக்கை வந்து நம்ம பேங்குக்கு அனுப்புறோம். இப்போ ஜெயராஜோட செக்கை வந்து நம்ம கேஷா ட்ரீட் பண்ணிட்டோம் இல்லையா, அதனால இங்க செக்குன்னு வராது, இதை வந்து கேஷா தான் நம்ம எடுத்துப்போம். ஸோ கேஷ் பெய்டு இன் டு பேங்க் எவ்வளோ அமௌண்ட்? 6,900. அப்போ அதுக்கான கான்ட்ரா என்ட்ரியை வந்து நம்ம இதுல போடுவோம். இது வந்து செக் சென்ட் டு பேங்க்னு வராது, கேஷ் பெய்டு இன் டு பேங்க். ஏன் இதை கேஷ்ன்னு சொல்றோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி உள்ள டிரான்சாக்ஷன்ல அந்த செக்கை வந்து நம்ம கேஷா ட்ரீட் பண்ணனால இங்கேயும் அதை நம்ம கேஷா ட்ரீட் பண்றோம். ஸோ செக் வாஸ் சென்ட் டு பேங்க் அப்படின்றப்ப இது வந்து கேஷ் பெய்டு இன் டு பேங்க்னு தான் எடுத்துப்போம். அதனால இது என்ன என்ட்ரி? கான்ட்ரா என்ட்ரி. Next one, 14th, bought goods from Iqbal and issued a check to him immediately. ஸோ நம்ம இக்பால் கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம், அதுக்கான அமௌண்ட்டை நம்ம செக்கா கொடுத்துட்டோம். ஸோ இது வந்து கிரெடிட் சைடு எந்த அக்கௌண்ட்ல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேங்க் காலம்ல வரும். ஓகே, நெக்ஸ்ட் டேட் 15, bought goods from முரளி on credit rupees 4,000. இப்போ முரளி கிட்ட இருந்து நம்ம குட்ஸ் வாங்கியிருக்கிறோம், இது வந்து கிரெடிட் பர்ச்சேஸ், ஸோ omitted. Date 19, received a check from Kannappan in full settlement of his account of rupees 2,000. அவருக்கு வந்து நம்ம வந்து 2,000 rupees இருக்குது. பட் அவர்கிட்ட ஃபுல் செட்டில்மெண்டா நம்ம எவ்வளோ அமௌண்ட் வாங்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,975. இப்போ மீதி இருக்கிற பேலன்ஸ் 25 rupees வந்து டிஸ்கவுண்ட். ஓகே, இப்போ இதுல வந்து அவர்கிட்ட வந்து நம்ம கேஷா வாங்குறோமா செக்கா வாங்குறோமா? செக்கா தான் வாங்கியிருக்கிறோம் இல்லையா. இப்போ செக்கா வாங்குறப்ப நம்ம என்ன நோட் பண்ணணும்? அந்த செக்கை இம்மிடியட்டா பேங்க்ல டெபாசிட் பண்ணிருக்காங்களா இல்லையான்னு பார்க்கணும். இதுல வந்து ரிசீவ்ட் ஏ செக் ஃப்ரம் கண்ணப்பன் தான் கொடுத்துருக்காங்களே தவிர இம்மிடியட்லி டெபாசிட்டட் இன்டு பேங்க் அப்படிங்கிற வேர்டு அதுல இல்ல. ஸோ இந்த செக்கை நம்ம என்னவா ட்ரீட் பண்ணிக்க போறோம்? கேஷா ட்ரீட் பண்ணணும். ஸோ இந்த அமௌண்ட் வந்து 1,975 வந்து நீங்க எந்த காலம்ல என்டர் பண்ணணும்? கேஷ் காலம்ல தான் என்டர் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் டேட் 20, draw cash rupees 3,000 and by check rupees 5,000 for personal use. So 20th அன்னைக்கு நம்ம வந்து கேஷா 3,000 வித்ட்ரா பண்ணிக்கிறோம், செக்காட்டு ஒரு 5,000 வந்து வித்ட்ரா பண்ணிக்கிறாங்க. எதுக்காக? பர்சனல் யூஸ்.
பர்சனல் யூஸ்னா என்ன நேம் வரும், டிராயிங்ஸ். அப்போ இதுக்கான ஜேர்னல் என்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் 3000 அண்ட் டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட் 5000. ஸோ டிராயிங்ஸ் அப்படின்றப்ப மணி வந்து நமக்கு வந்து கோஸ் அவுட் இல்லையா, அது வந்து நமக்கு எக்ஸ்பென்ஸ் தான். ஸோ கிரெடிட் சைடில் டிராயிங்ஸ்னு என்டர் பண்ணிட்டு கேஷ் காலம்ல வந்து 3000 என்டர் பண்ணிடுவோம். சேம் லைன்ல பேங்க் காலம்ல 5000 என்டர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன், பெய்டு வினோத் பை செக் இன் ஃபுல் செட்டில்மெண்ட் ஆஃப் ஹிஸ் அக்கௌண்ட் ஆஃப் ₹2000 1850. ஸோ நம்ம வினோத்துக்கு பே பண்ண வேண்டிய அமௌண்ட் எவ்வளவு, 2000. வினோத்துக்கு நம்ம பே பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து ₹2000. பட் அதில் நம்ம எவ்வளோ பே பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1850. இப்போ அந்த பேலன்ஸ் 150 வந்து என்ன அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட். ஸோ வினோத்துக்கு செக் இஷ்யூ பண்ணுறோம் அப்படின்றப்ப அதை வந்து நம்ம பேங்க் காலம்ல தான் என்டர் பண்ணணும். ஸோ பேங்க் காலம்ல 1850 என்டர் பண்ணிட்டு டிஸ்கவுண்ட் காலம்ல 150 என்டர் பண்ணணும். சொல்யூஷன், in the books of Thurairaj 3 column cash book, date, receipt number, LF, அமௌண்ட் காலம் வந்து 3 டிவைட் பண்ணிக்கோங்க. டிஸ்கவுண்ட் அலோடுக்கு அமௌண்ட் கம்மியாக இருக்கிறனால காலம் வந்து சின்னதாக போட்டால் போதும். கேஷ் அண்ட் பேங்க் காலம். ஸோ நோட் புக்கில் இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ருபீஸ் வந்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக போட்டிருக்கிறதுல காமன் ஆட் நம்ம அமௌண்ட் கூடயே ருபீஸ் வந்து மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் வந்து இதை பண்ண வேணாம். ஃபர்ஸ்ட் ஒன் 2017 March 1 to balance brought down. ஸோ இந்த சம்மில் பேலன்ஸ் ப்ராட் டவுனுக்கு கேஷ் அமௌண்ட் பேங்க் அமௌண்ட் ரெண்டுக்குமே கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ கேஷ் காலம் 12,000 அண்ட் பேங்க் காலம் 15,000. ரெண்டுக்கும் தனித்தனியாக ப்ரிப்பேர் பண்ண வேணாம். பேலன்ஸ் ப்ராட் டவுன் ஒரேடியாக போட்டு அதை வந்து நம்ம கேஷ் அண்ட் பேங்க் காலம் போட்டோம். பொதுவாக நியூவாக பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா பேலன்ஸ் ப்ராட் டவுன் வராது, அதுக்கு பதிலாக கேபிட்டல் அக்கௌண்ட் என்டர் பண்ணுவோம். ஏற்கனவே இருக்கிற பழைய பிஸ்னஸ்ன்றப்ப டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் டேட் 2 கேஷ் அக்கௌண்ட். டேட் 2ஓட டிரான்சாக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷ் பெய்ட் இன் டு பேங்க் ₹11,000. இந்த கேஷ் பெய்ட் இன் டு பேங்க்கு ஜேர்னல் என்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் டெட்டா டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ இந்த டிரான்சாக்ஷனுக்கு நம்ம பேங்க் காலம்லேயும் அமௌண்ட் என்டர் பண்ணணும், கேஷ் காலம்லேயும் அமௌண்ட் என்டர் பண்ண போகிறோம். ஒன்று வந்து டெபிட் சைடு என்டர் பண்ணுவோம், அனதர் ஒன்று வந்து கிரெடிட் சைடு என்டர் பண்ணுறோம் இல்லையா. இப்போ ஒரே டேட்டில் டெபிட் சைடும் கிரெடிட் சைடும் நம்ம இந்த புக்கில் வந்து டெபிட் சைட்லையும் கிரெடிட் சைட்லையும் என்டர் பண்ண போகிறனால இந்த டிரான்சாக்ஷனோட பேர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ரா என்ட்ரி. கான்ட்ரா மீனிங் ஆப்போசிட். அப்போ இதில் பேங்க் அக்கௌண்ட் வந்து டெபிட்னு இருக்குது இல்லையா. இப்போ டெபிட் சைடில் இருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நம்ம இங்கே வந்து 2 கேஷ் அக்கௌண்ட், இங்கே 2 கேஷ்னு இருக்குல்ல, டெபிட் சைடு என்னன்னு ஸ்டார்ட் ஆகுது 2. இப்போ இந்த 2 கேஷ் அக்கௌண்ட் அப்படியே என்டர் பண்ணிட்டு இங்கே வந்து கேஷ்ன்னு இருக்கிறனால கேஷ் காலம்ல டேஷ் போட்டணும். ஓகே, இது வந்து ஒரு ஷார்ட்கட் மெத்தட். கேஷ்ன்னு இருக்கிறனால கேஷ் காலம்ல டேஷ் போட்டு பேங்க் காலம்ல 11,000 நம்ம என்டர் பண்ணிடுறோம். ஓகே, இதோட ஆப்போசிட் வந்து நம்ம வந்து கிரெடிட் சைடில் என்டர் பண்ண போகிறோம். அதனால இந்த எல்எஃப் காலம் இருக்கு இல்லையா, எல்எஃப் காலம்ல சின்ற வேர்டை மென்ஷன் பண்ணணும். சி ஃபார் கான்ட்ரா. ஏன் கான்ட்ரா அப்படின்னா இந்த டேட் இந்த 2 டெபிட் சைடில் என்டர் பண்ணிக்கோல, இதோட ஆப்போசிட் ஒரு டிரான்சாக்ஷன் நாங்கள் வந்து ஆப்போசிட் சைடு, அதாவது டெபிட் சைடோட ஆப்போசிட் என்ன கிரெடிட் சைடு, கிரெடிட் சைட்லேயே நான் என்டர் பண்ணுறேன் அப்படின்றத தெரிவிக்கிறதுக்காக நம்ம வந்து எல்எஃப் காலம்ல சின்னு மென்ஷன் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் கிரெடிட் சைடில் வந்து டேட் 2 போட்டு பை போட்டு கிரெடிட் சைடு என்ன டிரான்சாக்ஷன் என்ன அக்கௌண்ட் இருக்குது கேஷ் அக்கௌண்ட். கேஷ் அக்கௌண்ட்டுக்கு பேங்க்னு எழுத போறோம். பை பேங்க் அக்கௌண்ட். இங்க பேங்க் அக்கௌண்ட் எழுதியிருக்கிறோம் இல்லையா, அதனால இந்த பேங்க் காலம்ல நம்ம டேஷ் போட்டுட்டு கேஷ் காலம்ல 11,000. ஸோ இதோட ஆப்போசிட் டிரான்சாக்ஷன் டெபிட் சைடு நம்ம ஒன்று என்டர் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, அதனால அதை மென்ஷன் பண்றதுக்காக இங்க எல்எஃப் காலம்ல சி ஃபார் கான்ட்ரா. ஸோ அந்த சீன்றப்ப அவங்க நமக்கு என்ன புரியும் அப்படின்னா இதோட ஆப்போசிட் ஜேர்னல் சேம் அமௌண்ட் சேம் டேட்ல டெபிட் சைட்லயும் என்டர் பண்ணியிருக்கிறோம், அதே மாதிரி கிரெடிட் சைட்லயும் என்டர் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத மென்ஷன் பண்றதுக்காக எல்எஃப் காலம்ல டெபிட் சைட்லயும் கிரெடிட் சைட்லயும் சீன்றத மென்ஷன் பண்ணிடுறோம்.
cash paid into bank 11,000. அது வந்து ஷார்ட்கட் மெத்தட் 2 கேஷ்னு இருக்கிறனால இந்த 2 வந்து டெபிட் சைடு என்டர் பண்ணிட்டு கேஷ்ன்னு இருக்கிறனால கேஷ் காலம்ல என்டர் பண்ணக்கூடாது, பேங்க் காலம்ல என்டர் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் இதை என்டர் பண்ணிட்டோம். அடுத்தது பேங்க் அக்கௌண்ட் தான் இருக்குது இல்லையா, அப்போ கிரெடிட் சைட்ல பேங்க் அக்கௌண்ட் போட்டு பேங்க்னு இருக்கிறனால பேங்க் காலம்ல டேஷ் போட்டுட்டு கேஷ் காலம்ல இந்த 11,000 என்டர் பண்ணி எல்எஃப் காலம்ல சின்னு மென்ஷன் பண்ணணும். இதுதான் கான்ட்ரா என்ட்ரி என்டர் பண்ற ப்ரொசீஜர். Next one, date 3, goods sold to 18,500. So 18,500ல வந்து பாதி வந்து கேஷா வாங்கிக்கிறோம், மீதி half of the amount வந்து பேங்க் காலம்ல என்டர் பண்ண போறோம். So to sales account 18,500ல பாதி அப்படின்றப்ப எவ்வளவு வரும், 9,250 வந்து கேஷ் காலம்ல என்டர் பண்ணிக்கிறோம். another 9,250 வந்து பேங்க் காலம்ல என்டர் பண்ணிக்கிறோம். Next one, date 4, sold goods on Jayaraj for credit sales. So அதை வந்து omit பண்ணிடுறோம். Date 8, Jayaraj sent a check for in full settlement. Full settlement அப்படின்றப்ப அவங்க எவ்வளவு அமௌண்ட் மென்ஷன் பண்றாங்கன்னா 6,900. ஸோ ஜெயராஜுக்கு வந்து நம்ம இதுக்கு முன்னாடி சேல்ஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அப்போ அதை வந்து அவர்கிட்ட இருந்து செக்கை வந்து நம்ம ரிசீவ் பண்ணிக்கிறோம். ஸோ டு ஜெயராஜ். செக் ரிசீவ் பண்றப்ப நம்ம என்ன பாயிண்ட் நோட் பண்ணணும், செக் ரிசீவ்டுன்னு மட்டும் கொடுத்தாங்கன்னா அதை கேஷா ட்ரீட் பண்ணிக்கிறோம். செக் ரிசீவ்ட் அண்ட் இமிடியட்லி டெபாசிட்டட் இன்டு பேங்க் ஆன் த சேம் டேன்னு கொடுத்தாதான் நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட்ல போடணும். செக்குன்னு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இமிடியட்டா நம்ம பேங்க் காலம்ல என்டர் பண்ணக்கூடாது. ஸோ இதுல செக் ரிசீவ்டுன்னு கொடுத்தனால நீங்க பேங்க் காலம்ல என்டர் பண்ணக்கூடாது, கேஷ் காலம்ல தான் என்டர் பண்றோம். எவ்வளவு அமௌண்ட் என்டர் பண்றோம், 6,900. ஸோ இந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட் வந்து எங்க என்டர் பண்ணினோம், டிஸ்கவுண்ட் அலவுடு காலம் 100 rupees. நெக்ஸ்ட் ஒன், டேட் 12 பாருங்க, ஜெயராஜ் செக் வாஸ் சென்ட் டு பேங்க். ஜெயராஜ் கிட்ட இருந்து நம்ம வாங்கணும் இல்லையா 6,900 rupees செக், இதை வந்து பேங்க்ல டெபாசிட் பண்ண போறோம். ஓகே, இப்ப ஜெயராஜ் கிட்ட நம்ம வாங்கும் போது அதை வந்து செக்கை வந்து கேஷா ட்ரீட் பண்ணோம் இல்லையா, இப்ப அந்த கேஷை தான் நம்ம வந்து பேங்குக்கு பே பண்ண போறோம். ஓகே, அமௌண்ட் என்ன, 6,900. ஓகே, கேஷ் பெய்ட் இன்டு பேங்க் 6,900. அப்ப இதுக்கான ஜர்னல் என்ட்ரி என்ன, பேங்க் அக்கௌண்ட் டெட்டா டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ இதுல இந்த டிரான்சாக்சன்ல பேங்க் அக்கௌண்டும் இருக்குது, கேஷ் அக்கௌண்டும் இருக்குது. ஸோ ரெண்டுமே இருக்கிறதுனால இது என்ன என்ட்ரி, கான்ட்ரா என்ட்ரி. டு கேஷ் வந்து எந்த பக்கம் இருக்குது, டெபிட் சைடு. ஸோ டெபிட் சைட்ல டு கேஷ் அக்கௌண்ட் டேட் 12, ஜெயராஜ் வந்து 8, டு கேஷ் அக்கௌண்ட் போட்டு இது வந்து கான்ட்ரா என்ட்ரி இல்லையா, ஸோ இந்த காலம்ல வந்து சின்னு என்டர் பண்ணிடுறோம். கேஷ் அக்கௌண்ட் போட்டா எந்த காலம்ல நம்ம இது என்டர் பண்ணக்கூடாது, கேஷ் காலம்ல என்டர் பண்ணக்கூடாது. ஸோ பேங்க் காலம்ல 6,900. எல்எஃப் காலம் சி, கேஷ் இருக்கிறதுனால கேஷ் காலம்ல டேஷ் என்டர் பண்ணிட்டோம், பேங்க் காலம் 6,900. தென் கிரெடிட் சைடு என்டர் த டேட் 12 by bank account. So bank account இருக்கிறனால எந்த காலம்ல நம்ம அமௌண்ட் என்டர் பண்ணக்கூடாது, பேங்க் காலம்ல என்டர் பண்ணக்கூடாது. அதனால பேங்க் காலம்ல நம்ம வந்து டேஷ் போட்டுடுறோம். கேஷ் காலம்ல 6,900. நெக்ஸ்ட் இங்க என்ன என்டர் பண்ணணும், எல்எஃப் காலம் சி ஃபார் கான்ட்ரா. Next one, date 14, purchased from Iqbal and issued a check to him immediately. So by purchases, bank column 8,500. செக் இஷ்யூ பண்றதுனால பேங்க் காலம்ல என்டர் பண்ணிடுறோம். செக் ரிசீவ் பண்றதுக்கு மட்டும்தான் கேஷ் காலம் பேங்க் காலம்ல வந்து நம்ம வந்து அதை நோட் பண்ணிக்கணும். பட் இஷ்யூடுக்கு வந்து நம்ம டைரக்டா பேங்க் காலம்லயே என்டர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒன், 19th, received a check from Kannappan in full settlement amount. So to Kannappan account $1,975. So difference amount discount. இது வந்து ரிசீவ்டு ஏ செக்னு தான் கொடுத்துருக்காங்க. பட் நான் இமிடியட்லி டெபாசிட்டட் இன்டு பேங்க் அப்படின்றத கொடுக்காதனால
செக் ரிசீவ்டு மட்டும் கொடுத்தாங்கன்னா இது என்னவா ட்ரீட் பண்ணிக்கிறோம் கேஷ். ஸோ ரிசீவ்டு ஏ செக்னு கொடுத்தனால இங்கே கேஷ் காலம்ல தான் என்டர் பண்ணணும். பேங்க் காலம் டேஷ். நெக்ஸ்ட் ஒன் டேட் 20. டிராயிங்ஸ் வந்து கேஷ் அண்ட் செக் காட்டு அவங்க பர்சனல் யூஸ்க்காக எடுத்துக்கிறாங்க இல்லையா. ஸோ கேஷ் காலம் 3000 அண்ட் பேங்க் காலம் 5000. Then last one, paid Vinod by check full settlement. So date 25 by Vinod account $1,850. Difference amount 150 discount column. So debit side total, discount allowed column total 125, cash column total 30,125, bank column total 42,150. So debit side the highest amount, so அதை வந்து நம்ம enter பண்ணிட்டோம். cash column difference amount வந்து 9,225, then bank column difference 26,800. So by balance carried on, balancing figure, date March last date 31. So debit side below the total, cash column 9,225, bank column 26,800 to balance brought down March after April 1. Thank you students.